இன்றைய தேவ வார்த்தை யோபு 42 அதிகாரம் 12 கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆளுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. ஆமேன். கர்த்தர் யோபின் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்ததை இந்த வசனத்தில் நாம் பார்க்கலாம். யோபு திடீரென மிகுந்த துன்பங்களையும் இழப்புகளையும் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்ததை பார்க்கிறோம். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் தேவனை விட்டு விலகவில்லை என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட சோதனைகள் வேதனைகள் வரும்போது தேவ நம்பிக்கையோடு அதை பிடித்து கொண்டிருந்தால் சரியான தேனத்தில் தேவன் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நமக்கு முன்னுள்ள காலங்களில் துன்பங்கள் பாடுகள் அனுபவித்திருக்கலாம், அல்லது வேதனைகளை சந்தித்திருக்கலாம், அல்லது வெட்கங்கள் நிறைந்து காணப்படலாம், அவமானம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நாம் தேவனை உறுதியால் பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறார். யோபு இழந்து போன ஆசீர்வாதங்களான குடும்பம், ஆயுள், பொருளாதாரம் போன்றவற்றை இரட்டிப்பாய் தந்து ஆசீர்வதித்தது போல தேவன் நம் வாழ்க்கையிலும் சோதனைகளில் அதை தப்பித்து கொள்ளுமான பணியாக போக்கையும் உண்டு பண்ணுவார். எங்களை ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவார். கர்த்தாவே, இன்று எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்பும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். யோபை போல நாங்கள் நினைத்திருப்பவருக்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்த நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியக்கால சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காலை ஆசீர்வித்து அப்படி எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரே. இந்த நாளையும் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் தேவை நினைக்கிறார்களோ அவளுக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். என்ன கூப்பிடு, அப்புறம் நானும் உத்தரவு கொடுத்து நீ அடையாதவனு கெட்டாமனு பெரிய காரணத்துக்கு அவர் பேசுகிறீங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை பெருக பண்ணிச்சுங்க ஆண்டவரே. யார் யாருக்கு வேலை இல்லையோ நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு நல்ல எக்ஸாம் எழுத ஞானத்தையும் புத்தியும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து எல்லையை பிதாக்குங்க. தீங்கு துக்கப்படுதாபடிக்கு வெளியே பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.